அனைவருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் கத்தார் தமிழ் மீனவன். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோலா மீன்கள் பிடிக்கிறது. இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆழ்கடலில் வாழக்கூடியது, அதுவும் கூட்டமாக வாழக்கூடிய மீன்கள். அது மட்டும் இல்லாமல் கடல்ல இருந்து மேலே பறக்கக்கூடிய திறமை கொண்டது இந்த கோலா மீன்கள் மட்டும்தான். ஆமாங்க, இந்த மீன்களுக்கு ரெக்கை உண்டு. எவ்வளோ தூரம் பறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 மீட்டர் மேலே எழும்பி 20லிருந்து 50 மீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கக்கூடியது. இந்த கோலா மீன்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3 வகையாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து தாக்கோலா, 2 வாரிக்கோலா, 3வது வந்து சப்பகோலா அப்படின்னு சொல்லுவோம். இதுல தாக்கோலா பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற மற்ற 2 கோலாவை விட பெருசா வளரக்கூடியது. இந்த கோலா மீன்களை அதிகமா எல்லா நேரத்திலும் பிடிக்க முடியாது. ஒரு சில மாதத்துல மட்டும்தான் இந்த கோலா மீன்களை பிடிக்க முடியும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் இந்த கோலா மீன்களை பறவைச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோலா மீன்களை தூண்டில இரையா பயன்படுத்தி நாங்க ஆழ்கடல்ல இருக்கிற பெரிய மீன்களை பிடிப்போம். அப்படி நாங்க இந்த கோலா மீன்களை வச்சு பெரிய மீன்கள் பிடிச்ச வீடியோ நம்ம கத்தார் தமிழ் மீனவன் சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.